மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி இப்போ எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கான அப்ளிகேஷன் கொடுத்துட்டுருக்காங்க. இதில் ரீசெண்டாக அப்டேட்ஸ் 2 அது என்னன்னு பார்க்கலாமா? வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆர்ஜிஆர் அகாடமியில் வந்து மெடிக்கல் கவுன்சிலிங் நிறைய பேர் போட்டுருக்கீங்க இல்லையா, அது எப்படி போடணும் அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து டவுட்ஸ் இருக்குது. இது தப்பு பண்ணிட்டேன் சார், அதை பண்ணிட்டேன் சார், இதை செஞ்சுட்டேன் சார், இதை மாற்றிட்டேன் சார், இதை அப்லோட் பண்ணல சார், இதை அப்லோட் பண்ணிட்டேன் சார், பண்ணிட்டேன், இது மாதிரிலாம் நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. இந்த மாதிரி பண்ணாமல் ப்ராப்பராக பண்ணுறதுக்கு ஆர்ஜிஆர் அகாடமியில் கவுன்சிலிங் கைடன்ஸ் வந்து கொடுக்குறோம். ரைட்டா? பெய்ட் சர்வீஸில் இருக்குது. உங்களுக்கு அது மாதிரி ஐடியா இருந்ததுன்னா கால் பண்ணி நாங்களே அப்ளிகேஷன்லேருந்து அட்மிஷன் முடிகிற வரைக்கும் என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணால் போதும். இதுக்கு நேரடியாக வந்து கூட நீங்கள் வந்து பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஃபோன் மூலயமா உங்களுடைய டாக்குமெண்ட்டை எங்களுக்கு மெயிலில் அனுப்பிச்சாலே போகிறோம், நாங்கள் அந்த சப்போர்ட் கொடுத்துருவோம். ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, நீட் எக்ஸாம் எழுதி கவர்மெண்ட் சீட் எடுத்தே ஆகணும் 2026 அப்படின்றவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் இருக்குது. அந்த பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணோன்னா 869518 86953. என்ன சார் ஸ்பெஷல் பேட்ச் அப்படின்னு பார்க்குறீங்களா? எடுத்து கவர்மெண்ட் சீட் கொடுப்போம், இல்லைன்னா நீங்கள் பே பண்ணுற டியூஷன் ஃபீஸ் உங்களுக்கு ரீஃபண்ட் கொடுப்போம் அப்படின்ற உத்தரவாதத்தோட இந்த ப்ரோக்ராம் இருக்குது. ரைட். என்ன நோட்டிஃபிகேஷன் அப்படின்றத வீடியோக்கு போயிடலாம். ஒன்று, பிடபிள்யூ கேண்டிடேட்டுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரீஜனல் மெடிக்கல் ஆஃபீஸ்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு லெட்டர் ஒன்று கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் இப்போ போயிட்டு அப்ளிகேஷன் கொடுக்குறப்ப இந்த ரீஜனல் மெடிக்கல் ஹாஸ்பிட்டல்லேருந்து நம்ம போய் சர்டிஃபிகேட் வாங்கணும்னா, ரீஜனல் மெடிக்கல் சென்டர்ஸு நம்மளுக்கு வந்து ராஜீவ்காந்தி மெடிக்கல் சென்டர் நம்ம ஏற்கனவே ஒன்று போட்டிருந்தோம் வீடியோவை. அதில் வந்து ராஜீவ்காந்தி மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் எங்கன்னா சென்னையில் இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்க ரீஜனல் மெடிக்கல் சென்டர் நம்மளுக்கு ராஜீவ்காந்தி மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய ஆஃபீஸில் போய் வாங்கணும். அதில் போய் இப்போ வந்து அப்ளிகேஷன் போடுறப்ப கம்பல்சரி அந்த டாக்குமெண்ட் வந்து நம்ம அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணுறப்ப இங்கே போய் கேட்குறப்ப என்ன சொன்னாங்க, இப்போ நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்ட்டாங்க. இப்போ நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம், ஒரு ரெப்ரசன்டேஷன் வந்து மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு அனுப்பிச்சிருந்தோம். இந்த மெடிக்கல் கவுன்சிலிங் அனுப்பிச்சதுமே இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மெடிக்கல் கவுன்சிலிங்கு ஆல் இண்டியா கவுன்சிலிங்கு எப்போ ஸ்டார்ட் பண்ணி எம்சிசி டிஜிக்யூ இருக்கு இல்லையா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்னைக்கு அப்ளிகேஷன் கொடுக்குறாங்களோ, டிஜிஹெச்எஸ் ரைட்டா, இவங்க எப்போ அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் வந்து இந்த மெடிக்கல் பிடபிள்யூக்கான சர்டிஃபிகேட் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அதனால் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று, தே மே வெயிட் ஃபார் த ரீஜனல் மெடிக்கல் சென்டர் சர்டிஃபிகேட் தே கேன் அப்ளை. ஒரு ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, நீங்கள் வெயிட் பண்ணி அந்த மெடிக்கல் சென்டர் எப்போ சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்களோ அப்போ வாங்கி நீங்கள் அப்லோட் பண்ணுறது மாதிரினா அப்லோட் பண்ணுங்க. இப்போ அப்ளிகேஷன் போடாதீங்க. இல்லையா, அப்ளிகேஷன் இப்போ போட போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய வேறு எதனா ஃபார்மேட்டில் ஒன்று வச்சுருப்பீங்களே, அதை அப்லோட் பண்ணிவிடுங்க. ஆனால் நாங்கள் ஒரு ஸ்பெசிஃபிக் டேட் கொடுப்போம். அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் ரீஜனல் மெடிக்கல் சென்டர்லேருந்து அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கி நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இது ஒன்று. ரெண்டாவது நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 7.5 ரிசர்வேஷன்ஸ் இருக்காங்களே அவங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஷியல் கோட்டா கேண்டிடேட்டுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்னா, போனஃபைட் சர்டிஃபிகேட் வந்து நம்ம ப்ராஸ்பெக்டஸில் வந்து கொடுத்துருக்காங்க. போனஃபைட் சர்டிஃபிகேட் வாஸ் கம்பல்சரி ஃப்ரம் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எங்கே படித்தீங்களோ அது வந்து சிஇஓ கிட்ட நீங்கள் போனஃபைடு சர்டிஃபிகேட்டு வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ பசங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, ஸ்கூலில் போய் படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. போனஃபைட் சர்டிஃபிகேட் கொடுங்க அப்படின்னு அவங்க போய் இப்போ பிரின்சிபால் கேட்ட பிரின்சிபல் அவங்க போய் சிஇஓ ஆஃபீஸ் போனால் அது டிஜிட்டல் சர்டிஃபிகேட்டு தான் வாங்கணும், இது மாதிரி கொடுக்க மாட்டேன்னு சொல்லி இதெல்லாம் ஒரே கன்ஃபியூஷன் வந்து பாருங்கள். இது நிறைய ரெப்ரசன்டேஷன் போனதுனால இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, 22, 23, 23, 24, 24, 25 இந்த 3 வருஷம் யாரெல்லாம் படிச்சிருக்கீங்களோ இந்த 3 வருஷம் பாஸ் அவுட் பண்ணவங்க யாரும் வந்து பார்த்தீங்கன்னா போனஃபைட் சர்டிஃபிகேட்டு பண்ண தேவையில்லை. இவங்களுக்கெல்லாம் இஎம்ஐஎஸ் நம்பர் இருக்குல்ல, அந்த நம்பரை பேஸ் பண்ணி நாங்களே எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேற யார் கொடுக்கணும்னா, இந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி யார் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் படிச்சிருக்காங்களோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் சிஇஓ கிட்ட அந்த போனஃபைடு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்தால் போகிறோம் அப்படின்னு இருக்காங்க. இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏற்கனவே நீங்கள் பழசு வாங்கியிருக்கீங்கல்ல, அந்த பழசு வச்சா கூட போதும், புதுசு கூட தேவையில்லை அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த 2 நோட்டிஃபிகேஷனும் இப்போ நம்மளுடைய தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி நோட்டிஃபிகேஷனில் இருக்குது. அதனால் இந்த அப்டேட்டை தெரிஞ்சுக்குங்க. இது சம்மந்தமாக ஏதாவது டீட்டெயில் வேணும்னாலும் 9176552121 இந்த நம்பரில் நீங்கள் கால் பண்ணி பேசலாம். தேங்க்யூ. ஹாய், மைசெல்ஃப் கமலேஸ்வரன். நான் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் ஃபஸ்ட் இயர் படிக்கிறேன். லாஸ்ட் இயர் நீட் கிராக் பண்ணியிருந்தேன். 666 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தேன். ஆர்ஜிஆர் அகாடமியில் தான் நான் கோச்சிங் எடுத்திருந்தேன். இப்போ நம்ம ஆர்ஜிஆர் அகாடமியில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ப்ரோக்ராம் சொல்லிட்டு ஃப்ரம் தி ஸ்டார்ட் ஆஃப் தி அகாடமிக் இயர் ஆரம்பிக்கிறாங்க. இதில் மெயின் அட்வான்டேஜஸ் உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்ஸ்க்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்ட்டிஸ்,
நெக்ஸ்ட் கெமிஸ்ட்ரிக்கு வந்து பார்ட்டாக ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இதுக்கு மூணுமே வந்து ஸ்பெஷலைஸ்டு கைடன்ஸ் கொடுக்குற மாதிரி அதில் யாராக ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அந்த மாதிரி ஃபேக்கல்ட்டிஸ். நெக்ஸ்ட் வந்து பயாலஜியில் லைன் பை லைன் சொல்லி கொடுக்குற மாதிரி ஃப்ரெண்ட்லியாக ஸ்டூடெண்ட்ஸ் கோ ஹேண்ட் இன் ஹேண்ட்ன்ற மாதிரி ஃபேக்கல்ட்டிஸ் எடுத்திருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ்னாலும் உங்கள் ஸ்டாஃப்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு அகாடமிக்ஸ் தவிர்த்து இதில் இருக்க ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி 3 ஃபேக்கல்ட்டிஸுமே வந்து அவங்களும் நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் வந்து அப்பியர் ஆகிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எப்படி ஸ்ட்ரெஸ் ஹேண்டில் பண்ணணும், எக்ஸாம்ஸ்னால் என்ன மாதிரி ஸ்ட்ரெஸ்லாம் வரும், என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் பசங்க ஃபேஸ் பண்ணுவாங்க, அது எப்படிலாம் கோ ஹேண்ட் இன் ஹேண்ட் பண்ணலாம், அதை எப்படி கான்கர் பண்ணி நீங்கள் அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்கலாம் ஸ்டெப் பை ஸ்டெப். நீங்கள் டீமோட்டிவேட்டாக இருக்கும்போதும் உங்களை எப்படி மோட்டிவேட் பண்ணி எடுத்துன்னு வர்றது. அதே மாதிரி இண்டிவிஜுவலிஸ்டிக் கைடன்ஸ் தராங்க. காலைல 6:30 to நைட் 11 o'clock வரைக்கும் உங்களுக்கு கிளாஸ் இருக்கும். நீங்கள் ஹாஸ்டலராக இருந்தீங்கன்னா இன்னும் அட்வான்டேஜாக இருக்கும் உங்களுக்கு. 2 ஷிஃப்ட்டாக வந்து நீங்கள் எந்த டைமில் வேணால் நீங்கள் எப்போ நினச்சாலுமே டவுட்ஸ் கேட்கலாம். நீங்கள் ஸ்டாஃப்ஸ் கிட்ட எப்பவுமே அவைலபிளாகவே இருப்பாங்க. ஸோ யூ கேன் பிலீவ் ஆர்ஜிஆர் அகாடமி அண்ட் யூ கேன் ஜாயின் தி ப்ரோக்ராம். இந்த வருஷம் ஆர்ஜிஆர் அகாடமியில் வந்து மென்டர்ஷிப் ப்ரோக்ராம்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதில் எப்படின்னா நீங்கள் என்ன தான் ஸ்டாஃப்ஸ்லாம் வந்து ஃப்ரெண்ட்லியாக இருந்தாலுமே அவங்க ஏஜ் குரூப் வேறு, ஸ்டூடெண்ட்ஸ் ஏஜ் குரூப் வேறு. ஸோ வந்து ஷேர் பண்ணிக்க தயங்குவாங்க. ஸோ இந்த வருஷத்துக்கான பிளான் என்னென்னா, இப்போது உங்கள் பிரதர்ஸ் மாதிரி தான் நாங்கள் லாஸ்ட் இயர் எல்லாம் வந்து ஒரு 2-3 years முன்னாடி கிளியர் பண்ணி இப்போ மெடிக்கல் காலேஜில் சீட் எடுத்து படிக்கிற பசங்க நாங்கள் தான் பண்ணுறோம். உங்களுக்கு மென்டர்ஷிப் மாதிரி கைடன்ஸ் பண்ணுறோம். உங்களுக்கு ஏதாச்சும் டீமோட்டிவேட்டாக ஃபீல் பண்ணிங்கனாலுமே, நீங்கள் வந்து ரொம்ப டிப்ரெஸ்டாக இல்லைனா உங்கள் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸோ இல்லைனா வீட்டில் சம்திங் ப்ராப்ளமோ, அதர்வைஸ் உங்களால் படிக்க முடியல, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சேட் பண்ணிட்டே இருக்காங்க, இல்லைனா வந்து நீங்கள் என்ன தான் படித்தாலுமே உங்களுக்கு மார்க் வர மாட்டேங்குது, அப்கிரேடே ஆக மாட்டேங்குது, நீங்கள் ஸ்லோ டவுனாகவே இருக்கீங்க, அது மாதிரி எப்போ டிப்ரெஸ்டாக ஃபீல் பண்ணாலுமே அதை நீங்கள் ஷேர் பண்ணிக்கிற மாதிரி, அதுக்கு வந்து நாங்களும் உங்கள் ஸ்டேஜை தாண்டி தானே வந்திருக்கோம். ஸோ வந்து நாங்கள் என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணோம், அப்படிலாம் நாங்கள் இருக்கும்போது இந்த டிப்ரெஷனான சுச்சுவேஷனில் நாங்கள் எப்படிலாம் ஹேண்டில் பண்ணோம், நாங்கள் அதை எப்படி வந்து கோ த்ரூ பண்ணி நாங்கள் அப்கிரேட் ஆனோம், அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிப்போம், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். ஸோ நீங்கள் எல்லாமே எங்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். உங்களுக்கான ஒரு பர்சனலைஸ்டு ஒரு பிரதர் மாதிரி இருப்போம் வச்சுக்கோங்க. ஸோ யூ கேன் ஜாயின் தி மென்டர்ஷிப் ப்ரோக்ராம். மைசெல்ஃப் கமலேஸ்வரன். ஐ எம் ஸ்டடிங் இன் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் 2024 பேட்ச். நான் 2024 நீட்டில் வந்து 666 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தேன். ஸோ ஐ எம் நோ ஹியர். தேங்க்ஸ் ஃபார் ஆர்ஜிஆர் அகாடமி.